ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புகிறேன். ஓகேங்க. இன்றைக்கி நம்ம வேறு சைட்டுக்கு வந்திருக்கோம். வேறு சைட்டுனா என்ன, பக்கத்தில் தான், அதுலேருந்து பக்கத்தில் அதே கம்பெனி தான். வேறு சைட்டு அதிலே பக்கத்தில் வந்திருக்கோம். மண்ணல்ற ஆனால் மண்ணை கொட்டுறது நேற்று எங்கே கொட்டினோமோ அங்கே தான் கொட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வேறு சைட்டு. ஆனால் வண்டி உள்ளே போகல. உள்ளே போனால் உள்ளே காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. டெய்லி வீடியோ போடுற மாதிரி ஐடியா இருக்குன்னு பார்ப்போம் எப்படி இருக்கணும். ஆமாம், சிங்கப்பூரில் தாங்க. காலையில் சீக்கிரம் வேலைக்கு வரணும். காலையில் 8 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம 8 மணிக்கு சைட்டுக்கு வந்துடணும். சாயந்தரம் எத்தனை மணிக்கு முடியுதோ அது நம்ம கணக்கு இல்லை. ஆனால் காலையில் டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். காலையில் 8 மணிக்கு வேலைக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயும் வேலை கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு வேண்டியதான். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை. நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டையெல்லாம் உண்டு. சாப்பாட்டையும் எடுத்துக்கலாம். 12லேருந்து 1 மணி வரைக்கும் 1 ஹவர் சாப்பாட்டையும் இருந்தாலும் நம்ம நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் வெளில வரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்புறம் இன்றைக்கி அங்கே தான் போவோம். அதே சைட்டு தான் போவோம். வேறு சைட்டுக்கு எங்கேயாச்சும் மண்ணு போச்சுன்னா நான் அந்த இடத்த காமிக்கிறேன். நேற்று போன சைட்டு நல்ல இடம் தான். ஆனால் ஃபோனு நம்ம வீடு எடுக்க முடியல. இன்னும் அந்த ஃபோன் ஸ்டாண்டு வாங்கலை. அந்த ஸ்டாண்டு வாங்கின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே போகுது ரோடை காமிக்கிறேன். இப்போ எந்த இடத்துக்கு போகுதுன்னு காமிக்கிறேன். இப்போ அந்த ஸ்டாண்டு இல்லாமல் இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே, அப்புறம் சைட்டுக்கு உள்ளே போன பிறகு காமிக்கிறேன். இல்லைன்னா மண் ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதாங்க அந்த புது சைட்டு. வேறு சைட்டுக்கு போனதுனால இதுதான் அந்த சைட்டு. அப்படியே பாருங்கள், அதான் புது சைட்டு. இந்த நிற்கிறதுல இதெல்லாம் பைலிங் மிஷினு. அந்த ஹைட்டாக நிற்கிறதுல டவர் மாதிரி அதெல்லாம் பைலிங் மிஷினு. பைலிங் போட்டு இங்கே போரிங் போட்டு தான் இங்கே பில்டிங் கட்டுவாங்க. ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை மிஷின் நிற்கணும். எல்லாம் பைலிங் போட்டு அதுக்கப்புறம் நோண்டி அதுக்கப்புறம் உள்ள பைல் கேப் போட்டு அதுக்கப்புறம் தான் பில்டிங் ஏற்றுவாங்க. ஹைட்டாக நம்ம ஏற்றுற மண்ணை அண்ணன் ஏற்றிட்டு இருக்கார மண். நம்ம கம்பெனி வண்டியில் அண்ணன் ஏற்றிட்டு இருக்காரு மண். எஸ்கே வீட்டில் அண்ணன் ஏற்றிட்டு இருக்காப்புல. நம்ம கம்பெனிக்கு நம்ம அந்த வண்டி போனப்போ நம்ம லோடு ஏற்றணும். ஏற்றிட்டு இருக்காரா, அது நம்ம கம்பெனி வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த காடு இது ஃபுல்லாக 2 போல காடு இதுக்குள்ளே தான் போய் மண்ணை கொட்டணும். இது மாதிரி காட்டை அழிச்சு தான் மண்ணை கொட்டி அதில் புல்லு போடுறாங்க. அதே பண்ண போகிறாங்க உள்ளுக்க. அதனால இது பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் சும்மாலாம் ஒரு காட்டை அழிக்க மாட்டாங்க. ஏதாச்சும் பண்ணுறதுக்காண்டி தான் அழிப்பாங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? 2030 மாதிரி அடி போகுதா? 2 கூட ஃபுல்லாக காடு அழகாக போகுதா? சூப்பராக இருக்கும். மத்தியானத்துக்குலாம் செம்மையாக இருக்குது. எங்களுக்கு வந்தோம்னா அப்படியே குழு இருக்குது. அப்படியே இப்போ மணி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் 9 ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்க்க அப்படி குழுன்னு இருக்குது. அப்படியே பார்த்தீங்களா? இதுதான் நம்ம கம்பெனி வண்டி தான். நம்ம கம்பெனி வண்டி. இப்போ மண்ணை கொட்டி விட்டு வந்துட்டேன். இப்போ நான் இப்போ மண்ணை கொட்ட போகிறேன். பாருங்க. ஆமாம், இந்த பாருங்கள் மண் ஏற்கனவே இந்த மாதிரி பள்ளத்தில் உள்ளதான் கொட்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய மேடை ஏற்றிருக்காங்கன்னு. எல்லாம் இந்த கண்டிஷன் உள்ள மண் தான். எல்லாம் மண்ணு கொட்டி ஏற்றி மேடை இருக்காதியா இல்லையா? ஓகே, ரோடை பார்த்தீங்களா? ரோடு இப்போ தான் போடுறாங்க. கல்லை போட்டு போடுறாங்க. பார்த்து கவனமாக ஓட்டணுங்க அதில். ஏன்னா மொத்தம் கம்பியாக நீட்டி நிற்கிது. ஏற்கனவே போன மாதத்தில் அதில் ஓட்டி தான் 2 நாள் பஞ்சராகி போச்சு. டயருக்கு 2 நாள் பஞ்சராகி ஓட்டி முதலாளி திட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. அதனால் இதில் பார்த்து கவனமாக ஓட்டணும். ஏன்னா மொத்தம் இதில் இந்த பழைய பில்டிங்கை உடைக்கிறாங்களே, அந்த மண்ணை கொண்டாந்து கொட்டி ரோடாக போடுறாங்க. இதுக்கு மேலே தான் நல்ல மண்ணை போட்டு தார் ரோடு போடுவாங்க. அது வரைக்கும் ரோடு இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வண்டி ஓட்டணும். பார்த்து கவனமாக ஓட்டணுங்க. ஏன்னா மொத்தம் கம்பி. இந்த சைடில் உங்களுக்கு தெரியாதில்லை, அவ்வளோ கம்பி கேக்கா. இதெல்லாம் ஓட்டணும். இதை பார்த்தீங்களா? இதுதான் டெம்பரரி டாய்லெட்டு. இங்கே சைட் நடக்குது. சைட்டு விழாலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். பாத்ரூம் யூரின் போகிறாங்க, இதெல்லாம் போகணும்.
இவ்வளோ பெரிய காடாக இருந்தாலும் நம்ம கீழே இறங்கியும் போகக்கூடாது, வெளியில் காட்டுக்குள்ளே போகக்கூடாது. அதனால் டெம்பரரியாக அந்த பாத்ரூம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எங்கே விளையாட்டாலும் இங்கே வந்து இதெல்லாம் பாத்ரூம் போகணும், எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். காட்டுக்கெல்லாம் போக நம்ம ஊர் மாதிரி காட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அவுட் சைடில். மண்ணு கொட்டியாச்சுங்க, கிளம்பியாச்சு. கிளம்பி அடுத்த அதே சைட்டு தான் மறுபடியும் இங்கே மண்ணு கொட்டணும். இது நல்ல இடங்க அந்த ஏரியா. நல்லா மத்தியானம் இங்கே சாப்பிட்டு படுத்து கிடந்தேன். நல்ல தூக்கம் வந்துச்சு. அரை மணி நேரம் படுத்து வந்துட்டு அப்போ சாப்பிட்டு போயிட்டேன், படுத்துக்கிட்டு போயிட்டேன். ஆனால் கீழே படக்கூடாதுங்க. கீழே படுத்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் பாம்பு தெரியுது. நான் 2 வாட்டி பார்த்துட்டேன். பாம்புன்னா கண்ணங்கரின்னு தெரியுது, அப்படி கருப்பாக. அந்த பாம்பு எனக்கு என்னமோ நான் அன்றைக்கி நான் கிட்ட பார்க்கல, ரொம்ப தூரத்தில் போச்சு. ஆனால் அது என்னமோ நல்ல பாம்பு கருணாகம்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் சிங்கப்பூரில் வந்து கருணாகம் தான் பார்க்கலாம். நல்ல பாம்பில் கருணாகம்னு சொல்லுவாங்களே, அந்த பாம்பு தான் பார்க்கலாம். அதனால் கீழே இறங்கி கைகள்ட்டு வரலாம், மற்றபடி வந்து கீழே இறங்கி படக்கூடாது. அதிக பாம்பு தெரியுதுங்க இந்த ஏரியாவில். அதனால் வண்டியிலே இறங்கி வண்டியிலே உட்காந்து வண்டியிலே சாப்பிட்டு வண்டியிலே எல்லாம் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக காடு தான், ஃபுல்லாக காடு தான். வயிற்ற பசிக்குதுங்க. காலையில் சாப்பிட்டு 2 பொரிச்சு பரோட்டா இருந்தாலும் சரியா இல்லை, வயிற்ற பசிக்குது. ஒரு கோப்பி ஒன்று வாங்கிட்டு வரேன். கோப்பி ஒன்று சாப்பிட்டா சிறப்பாக இருக்கும். ஒரு 2-3 ஹவருக்கு சாப்பிட்றதுக்கு 2 ஹவருக்கு இருந்தாலும் தாங்காது. போய் ஒரு கோப்பி ஒன்று வாங்கிட்டு வரேன். பார்த்தீங்களா, கோப்பி வாங்கியாச்சு, புரு காப்பி. மேக்ஸிமம் அதிகமான சிங்கப்பூரில் காலை டிஃபன் இந்த கோப்பியாக தான் இருக்கும். ஆமாம், இதான் கோப்பி. இதை தூக்கிட்டு எங்கே வேணால் போகலாம், சிங்கப்பூரில் எங்கே வேணால் போகலாம், யாரும் எந்த வேலையும் இருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிருச்சு. ட்ரிப்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எப்போதும் 5 ட்ரிப்பு 6 ட்ரிப்பு ஓட்டுறது, இன்றைக்கி 4 ட்ரிப்பு தான் ஓட்டணும். ஏன்னா மழை, சிங்கப்பூரில் மத்தியானத்துக்கு அப்புறம் மழை. அதில் சைட்டை 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மண் அள்ள முடியாது, தண்ணியாக தான் இருக்கா பண்ணும். சிங்கப்பூரில் மத்தியானத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக மழை இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் எழுத்து வேலை இருக்குது. எத்தனை ட்ரிப்பு ஒன்றா எங்கேயே ஓட்டணும் அப்படின்னு எழுதி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இன்னும் டயருக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. இந்த வண்டியை நம்ம குதிரை கொண்டே பார்க்கிங்கில் போடணும். அது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. 7 மணிக்கு அப்புறம் 7 மணிக்குள்ளே தான் போடணும். 7 மணிக்கு முன்னாடி போட்டோம்னா காசு அதிகம் வட்டும். 7 மணிக்கு அப்புறம் போட்டோம்னா கொஞ்சம் காசு குறைய வட்டும் காலையில் எடுக்கும்போதில். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த எழுத்து எழுதி விட்டு அப்புறம் போய் போடுவோம். சிங்கப்பூரில் ஃபுல்லாக மழை. ஆமாம், ஃபுல்லாக மழை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மழை. சிங்கப்பூரில் ஃபுல்லாக மழை. பார்த்தீங்களா, ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.